வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். இப்போதெல்லாம் பவித்ரா குழந்தையுடன் அதிக நேரம் செலவழித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது பவித்ராவின் கையில் இருக்கும் குழந்தையை அருகில் சென்று நின்று கண் இமைக்க மறந்து சில நொடிகள் ரசித்து பார்ப்பான் ஹர்ஷா. அவ்வளவுதான். மற்றபடி குழந்தையிடம் பேசுவதோ குழந்தையை தூக்குவதோ கிடையாது. அது அவனுக்கு தெரியவும் தெரியாது. குழந்தை வந்த பிறகு பவித்ரா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். அதிகம் சிரிக்கிறாள். குழந்தையின் தயவில் அவள் மகிழ்ந்திருக்க அவனும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதற்காகவே அந்த குழந்தையை அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பெரியசாமியும் தேவியும் வந்து குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று ஹர்ஷவர்தனிடம் கேட்டபோது, குழந்தை வந்த பிறகு பவித்ரா மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அந்த குழந்தைக்கு மகிழன் என்ற பெயர் சூட்டினான் ஹர்ஷா. பவித்ராமா, குழந்தைக்கு ஐயா சொன்ன பேரு மகிழன் நல்லா இருக்குல்ல என்று தேவி கேட்டபோது, மகிழன் என்று அந்த பெயரை ஒருமுறை உச்சரித்து பார்த்தவள், ஓ, இந்த அசுரனுக்கு இவ்வளவு அழகாக கூட யோசிக்க தெரியுமா என்று பிரமித்து போனாள். ரொம்ப நல்ல பேருக்கா, இவனுக்கு இந்த பேரு ரொம்ப பொருத்தமா இருக்கும் என்றாள். பவித்ராமா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், இவனை பார்த்துக்கோங்க என்று குழந்தையை பவித்ராவின் கையில் கொடுத்து விட்டு சென்றாள் தேவி. பவித்ரா குழந்தையை வைத்து கொஞ்சி கொண்டிருக்க ஹர்ஷவர்தன் அறையிலிருந்து கீழே வந்தான். மகிழனா நீங்க? உங்களை செல்லமா எப்படி கூப்பிடுறது? மகின்னு கூப்பிடலாமா? பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பேசுடா செல்லம். குழந்தையை தூக்கி கொஞ்சிய பவித்ரா அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் ஒன்றை பதிக்க அதை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தனோ ஏக்கமாய் அவன் கன்னத்தை வருடி கொண்டான். அதற்குள் அருணிடமிருந்து கைபேசி அழைப்பு வரவும் குழந்தையிடம் கொஞ்சம் பவித்ராவை பார்த்தபடியே தலை கேசத்தை அழுந்த கோதி தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு அலைபேசி அழைப்பை ஏற்று பேசினான் ஹர்ஷவர்தன். பாஸ், ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? அனுமதி கேட்டான் அருண். சொல்ல அருண், என்ன விஷயம்? நம்ம ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் விஷயமா புது கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு சொன்னா நான் அவங்களுக்கு இன்னைக்கு ரிப்ளை அனுப்பிடுவேன் என்று அருண் சொல்லவும், ஓகே, நான் இப்பவே செக் பண்ணிட்டு சொல்றேன். அருணிடம் பதில் சொல்லி போனை வைத்தான் ஹர்ஷவர்தன். பவித்ராவை ஒரு முறை திரும்பி பார்த்தான். அவள் இன்னும் குழந்தையுடன் தான் விளையாடி கொண்டிருந்தாள். அறைக்கு சென்ற ஹர்ஷவர்தன் லேப்டாப்பை திறந்து அதிலிருந்த மெயிலை பார்த்துவிட்டு அருணுக்கு அது தொடர்பான பதிலை அனுப்பினான். தேவி குளிக்க சென்ற பிறகு அடுத்த சில நிமிடங்களில் குழந்தை அழ ஆரம்பித்தது. குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்காக ஏதேதோ விளையாட்டு காட்டி குழந்தையை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள் பவித்ரா. ஆனால் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. மொபைல் போனை எடுத்து அதில் குழந்தைக்கு கார்ட்டூன் படம் காட்டலாம் என்று நினைத்து தன் போனை தேடினாள். அவள் போன் அறையில் சார்ஜிங்கில் இருந்தது. குட்டி, ஏன் அழறீங்க? அம்மா வேணுமா? அம்மா குளிச்சுட்டு இப்ப வந்துடுவாங்க. நம்ம 2 பேரும் இப்ப பொம்மை படம் பார்க்கலாமா? குழந்தையை கொஞ்சி கொண்டே போனை எடுக்க அறைக்கு வந்தாள் பவித்ரா. போனில் கார்ட்டூன் படம் ஒன்றை போட்டு குழந்தைக்கு காட்டி கொண்டிருந்தாள் பவித்ரா. குழந்தை அழுகையை மறந்து இப்போது அமைதியாக போனை பார்த்து கொண்டிருந்தது. சரியான அழுதாண்டா நீ. போனை பார்த்த உடனே அழுக காணாம போயிடுச்சு. குழந்தையின் கன்னத்தோடு கன்னம் உரசி அதற்கு முத்தமிட்டு மகிழ்ந்தாள் பவித்ரா. இதை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தனுக்கு அதற்கு மேல் கணினியில் மனதை செலுத்த முடியவில்லை. பவித்ராவை பார்த்து கொண்டே அவள் பின்னால் வந்து நின்றவன் குழந்தையோடு சேர்த்து அவளையும் கட்டி கொண்டான். சார், என்ன பண்றீங்க? குழந்தை இருக்கு. பவித்ரா குரலை உயர்த்தி சொல்ல, ஆமா, குழந்தை இருக்கு. நான் என்ன இல்லை நான் சொன்னேன். பவித்ராவின் கன்னத்தோடு கண்ணு முரசி கொண்டே குழந்தையின் கன்னத்தை விரலால் வருடி சிரித்தான் அந்த அசுரன். சார், குழந்தை பயந்துட போறான், ப்ளீஸ் விடுங்க என்றாள் பவித்ரா. அவனுக்கு பயம்லாம் இல்லை, பாரு, சிரிச்சிட்டு சந்தோஷமா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். குழந்தையோடு சேர்த்து பவித்ராவையும் ரசித்தான். சார், தேவி அக்கா குளிக்க போயிருக்காங்க. அவங்க வந்த குழந்தைய தேடுவாங்க. நான் போகணும், விடுங்க. ஆமால்ல, குழந்தைய தேடுவாங்க. சரி, நீ போ என்று அவளை அணைத்திருந்த கைகளை லேசாக தளர்வாக்கினான் ஹர்ஷா. விடுவித்து விட்டான் என்று நினைத்து பவித்ரா நகரப் போக மீண்டும் குழந்தையோடு சேர்த்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். பவித்ரா புரியாமல் ஹர்ஷவர்தனின் முகம் பார்க்க, நீ என்ன பண்ற? குழந்தைய கொஞ்சின மாதிரி என ஒரே ஒரு தடவை கொஞ்சிட்டு போ என்றான் சர்வசாதாரணமாய். என்ன என்று அதிர்ந்து விட்டாள் பவித்ரா. பவித்ராவின் கையில் இருந்த குழந்தையோ என்ன நடந்தால் எனக்கென்ன என்பது போல் பொம்மை படத்தில் மூழ்கி கைதட்டி சிரித்து கொண்டிருந்தது. என்ன சார், விளையாடுறீங்களா? பவித்ரா கோபமாய் கேட்டாள். நீ இங்க இருந்து போகணும்னா நான் கேட்டதை கொடுத்தாதான் விடுவேன்.
மீண்டும் அசுரனாய் அவதாரம் எடுத்தவனின் முன் என்ன செய்வதென்று தெரியாமல் திரு திருவென விழித்து நின்றாள் பவித்ரா. ஏன் கண்ணத்தோட கண்ணம் ஒரசணும், அப்புறம் ஒரே ஒரு முத்தம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த குட்டி பையனுக்கு கொடுத்தியே அதே மாதிரி. தன் பெற்றோரிடம் தொலைத்த ஏதோ ஒன்றை பவித்ராவிடம் தேடிக்கொண்டிருந்தான் அவன். சார் முடியாது, அதெல்லாம் என்னால் முடியாது. அவள் மறுக்கவும் தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்தவன். அப்போ நானும் உன்னை விடுறதா இல்லை என்று தன் கைப்பிடிப்பை இன்னும் இறுக்கி கொண்டான். பவித்ராமா, மகிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், அவனுக்கு பசிக்கும், கீழே எடுத்துட்டு வாங்க தேவி குரல் கொடுக்க. இப்போ விட போறீங்களா இல்லையா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், நேரம் ஆச்சு, அவன் அழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கஷ்டம் என்றாள் பவித்ரா. நானும் அதே தான் சொல்றேன், குழந்தைக்கு பசிக்கும், நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டு போ. அவன் அழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நீ தானே சொன்ன, சீக்கிரம். ஒற்றை விரலால் அவன் கன்னத்தை சுட்டி காட்டினான் ஹர்ஷா. ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்ட பவித்ரா, நீங்க என்ன என் புருஷனா, நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்க? லேசாகத்தான் முணுமுணுத்தாள். ஆனால் அது அவன் காதில் விழுந்து விட்டது. ஏய், இப்ப என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு என்றான். நீங்க என்னை தொட்டு தாலி கட்டின புருஷனா, நீங்க கேட்டது எல்லாம் நான் கொடுக்கன்னு சொன்னேன். ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டுவிட்டாள் பவித்ரா. ஏய் ஸ்வீட்டி, ஆஃப்டர் ஆல் ஒரு முத்தம், அதுக்கு போய் தாலி புருஷன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? தாலி கட்டின புருஷனா இருந்தாதான் முத்தம் கொடுப்பியா? பின்னால் இருந்தவன் அவளை நேராக தன் பக்கம் திருப்பி நிற்க வைத்து கேட்டான். ஆமா, என்னை தொட்டு தாலி கட்டி என்னை பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டவருக்கு தான் நான் முத்தம் கொடுப்பேன், அழுத்தம் திருத்தமாக கூறினாள் பவித்ரா. வாட் அ பிளடி சென்டிமெண்ட் என்று கோபமாய் கூறியவன் பிறகு சத்தமாய் சிரித்தான். அப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டினா நான் கேட்டதெல்லாம் கொடுப்பேன், அப்படிதானே? அவன் அப்படி கேட்டதும் இவன் நிஜமாகத்தான் கேட்கிறானா இல்லை விளையாடுகிறானா என்று அவன் கண்களை ஊடுருவி நிதர்சனத்தை கண்டுபிடிக்க முனைந்தாள் பவித்ரா. என்ன ஸ்வீட்டி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன அப்படி பாக்குற? எதுக்குடி தாலி எல்லாம்? உன்னோட பார்வை ஒன்னே போதாதா? அவள் பார்வையில் கிறங்கி போன ஹர்ஷா அவள் இதழ் நோக்கி குனிய, அதே நேரம் பவித்ராவின் கைபேசியும் ஹர்ஷவர்தனின் கைபேசியும் ஒரே நேரத்தில் அலறியது. இது வேற, நேரம் காலம் தெரியாம என்று சலித்து கொண்டான் ஹர்ஷவர்தன். அவனை அழைத்திருந்தது பவித்ரா வேலை செய்யும் பிரான்ச் மேனேஜர் தான். பவித்ராவை அழைத்திருந்தது அகிலா. இருவர் சொல்ல போகும் செய்தியும் ஒன்றுதான். பவித்ரா, எப்படி இருக்க? நீ சிம்லா போன அன்னைக்கு எனக்கு கால் பண்ணினது, அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் பேசவே இல்லை. ஆமா அகிலா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? பவித்ரா கேட்டாள். நல்லா இருக்கேன் பவி, உன்னோட வேலை ஷெட்யூல் என்னன்னு எனக்கு தெரியாது, அதான் நான் கால் பண்ணி அது உனக்கு தொந்தரவா ஆயிடுமோன்னு நினைச்சு நான் கால் பண்ணல. நீயா என்னை கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மேடம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல, அதான் ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்போவாவது ஃப்ரீயா இருக்கியா? பேசலாமா? ஒன்றும் தொந்தரவில்லையே? அகிலா பர்மிஷன் கேட்க, பேசலாம் அகிலா, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசலாம், ப்ளீஸ் கோச்சுக்காதடி, சாரி என்று அகிலாவிடம் மன்னிப்பு கேட்ட பவித்ரா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்கள் வீட்டுக்கு போய் அம்மாவையும் அக்காவையும் பாத்தியா? கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தோழியிடம் பவித்ரா சகஜமாய் பேசிக்கொண்டிருந்த அதே நேரம், வாட், வேலையை ரிசைன் பண்ணிட்டானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம்! மேனேஜரிடம் பேசிக்கொண்டிருந்த ஹர்ஷவர்தனின் குரல் சற்றே உயர்ந்து ஒலித்தது. அவன் சரியில்லைன்னு தெரிஞ்ச அன்னைக்கே அவன் சீட்டை கிழிச்சிருக்கணும். அவன் செஞ்ச வேலைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளியிருக்கணும். அவனை மன்னிச்சு விட்டதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆக்ரோஷமாய் கத்தினான் ஹர்ஷவர்தன். இறுகிய முகத்துடன் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த ஹர்ஷவர்தனை பார்த்து தன் புருவங்கள் முடிச்சிட அகிலாவுடன் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தாள் பவித்ரா. எல்லாரும் நல்லா இருக்காங்கடி, அதெல்லாம் விடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்லதான் நான் உனக்கு கால் பண்ணேன். குணா உனக்கு கால் பண்ணினானா? அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவ்வளவு நேரம் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த அகிலாவின் குரல் சற்றே தளர்ந்து ஒலித்தது. குணாவா? இல்ல, அவ எனக்கு கால் பண்ணலையே. ஏன், அவனுக்கு என்னாச்சு? குணா அம்மாவுடைய உடம்புக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? பவித்ரா பதட்டமாய் கேட்டாள். இல்ல பவி, குணா வேலையை ரிசைன் பண்ணிட்டான், அகிலா சோகமாய் கூறினாள். என்ன அகிலா சொல்ற? குணா வேலையை ரிசைன் பண்ணிட்டானா? ஏன், எதனால? ஏதாவது காரணம் சொன்னானா? மேனேஜர்
அந்த ராஸ்கல் வேலையை ரிசைன் பண்றது எதனாலன்னு ரீசன் ஏதாவது சொல்லியிருக்கானா? பவித்ரா அகிலாவிடம் கேட்ட அதே கேள்வியை தான் ஹர்ஷவர்தன் மேனேஜரிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். சார், அந்த குணாவுக்கு மென்டல் டிப்ரெஷன், அதனால வேலையை ரிசைன் பண்றேன்னு காரணம் சொல்லியிருக்கான். மென்டல் டிப்ரெஷனா? பல்லை கடித்தான் ஹர்ஷவர்தன். சரி, அவனை உடனே ரிலீவ் பண்ணிருங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். பவி, குணா மேல எப்போ இந்த பொய்யான கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அப்பத்துல இருந்தே அவன் சரியில்லை. அவனால முன்ன மாதிரி வேலையில கவனம் செலுத்த முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான். போன வாரத்துல இருந்தே வேலையை விட்டுடுறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தான். நான் தான் வேண்டான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வச்சிருந்தேன். நீ இருந்திருந்தாலாவது அவன்கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்தி இருக்கலாம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னான். வேண்டாங்குணா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. உன்னோட ரெசிக்னேஷன் மேனேஜர் கிட்ட தான் இருக்கும். இன்னும் பாஸுக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு. சீக்கிரமா போய் திரும்ப வாங்கிடுன்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. வருத்தமாய் கூறினாள் அகிலா. என்னடி இது? அவன் எந்த தப்பு செய்யலைன்னா இங்கேயே இருந்து ப்ரூவ் பண்றதை விட்டுட்டு ஏன் இப்படி செஞ்சான்? பவித்ராவும் குணாவிற்காக வருத்தப்பட்டாள். அதற்குள் பவித்ராவின் கையில் இருந்த குழந்தை திரும்பவும் சினுங்க ஆரம்பிக்க, சரி அகிலா, நான் உனக்கு நாளைக்கு கூப்பிடுறேன் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு குழந்தையிடம் திரும்பியவள், செல்லக்குட்டி பசிக்குதா? நம்ம போய் சாப்பிடலாமா? அம்மா ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க என்று குழந்தையுடன் பவித்ரா நகர, முகத்தில் குறையாத அதே இறுக்கத்துடன் அவள் முன்னால் வந்து நின்றான் ஹர்ஷவர்தன். அன்னைக்கு என்னவோ உன்னோட ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ பேச்சு பேசின. அவன் ரொம்ப நல்லவன். அவன் தங்கம் வைரம் வைடூரியம்னு அவனுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்த. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? அவளிடம் கோபமாய் பேசினான் ஹர்ஷவர்தன். குணா செய்ததற்கு பவித்ரா என்ன சொல்ல முடியும்? அவளுக்கே இப்போதுதானே விஷயம் தெரியும். சார், நான் இப்பவும் சொல்றேன், குணா ரொம்ப நல்லவன் தான். அவன் அந்த தப்பை செஞ்சிருக்கவே மாட்டான். இந்த பிரச்சனையால அவன் ரொம்ப மன உளைச்சலா இருந்திருக்கான். அதனால தான் இங்க ஒர்க் பண்ண முடியாம வேலையை ரிசைன் பண்ணியிருக்கான். பவித்ரா ஹர்ஷவர்தனின் முகம் பார்த்து தைரியமாக பேசினாள். நீ இப்பவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுத. அவன் உன்னோட ஃப்ரெண்டாச்சே. சார், அவன் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் நல்லவன், அவ்வளவுதான். பவித்ரா குணாவை விட்டு கொடுக்காமல் பேசினாள். அடடா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவன் நல்லவன்னு நீ சொல்ற. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் நல்லவனா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அவன் எந்த கம்பெனிக்கு ஸ்பையா வேலை பார்த்தான்னு தெரிஞ்சிடும். ஹர்ஷவர்தன் சொல்ல பவித்ரா அதிர்ச்சியாய் அவன் முகம் பார்த்தாள். என் கம்பெனியை வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த குணா வேலை தேடி கொஞ்ச நாள் அலையணும். இல்லைனா நம்ம கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லாம வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் நீ சொல்ற மாதிரி அவன் நல்லவன். உன் நண்பன் சொக்க தங்கம், நானும் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லாம என் கம்பெனியில வேலையை விட்ட உடனே அவன் வேற ஒரு கம்பெனிக்கு தாவினான்னா, அதுவும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியா இருந்தா, அப்போ சந்தேகமே இல்லை, அந்த கம்பெனிக்கு தான் அவன் ஸ்பையா வேலை பார்த்துருக்கான்னு அர்த்தம். அந்த கம்பெனியில இருந்து பணம் வாங்கிட்டு ஏன் கம்பெனியை காட்டி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஹர்ஷவர்தன் கணக்கு போட்டு பேசி முடிக்க, சார் என்று பவித்ரா அதிர்ச்சியாய் அவனை பார்த்தாள். தன் கண்களை சுருக்கி சத்தமாய் சரித்தான் ஹர்ஷவர்தன். உன்னோட ஃப்ரெண்டு உண்மையில யாரு? அவன் தங்கமா தகரமான்னு சீக்கிரமா தெரிஞ்சிடும். பவித்ராவின் கன்னத்தை வலிக்க வலிக்க அழுந்த பற்றி சொன்னான். ஏற்கனவே பசியில் அழுந்து கொண்டிருந்த குழந்தை ஹர்ஷவர்தனின் கோபமான முகம் பார்த்து இன்னும் அழுகையை அதிகப்படுத்த, குழந்தையின் முகம் பார்த்துவிட்டு தன் கையை தளர்த்தி அவளை விடுவித்தான். குழந்தையை தூக்கி கொண்டு வெறுவெறுவென கீழே வந்து விட்டாள் பவித்ரா. தேவியிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு வெளியில் தோட்டத்திற்கு சென்று அமர்ந்தவள், ச்சே, குணா ஏன் எப்படி செஞ்சா? அதுக்குள்ள அவசரப்பட்டு வேலை விட்டுட்டானே. தன் மொபைல் போனை எடுத்து குணாவிற்கு அழைத்து பார்த்தாள். அவனுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. உடனே அஞ்சலியின் எண்ணுக்கு டயல் செய்தாள் பவித்ரா. பவித்ராக்கா, எப்படி இருக்கீங்க? துள்ளலாய் வந்தது அஞ்சலியின் குரல். நான் நல்லா இருக்கேன் அஞ்சலி. குணாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் வீட்டில் இருந்தா கொஞ்சம் ஃபோனை அவன்கிட்ட கொடுக்குறியா? அக்கா, அண்ணன் வீட்டில் இல்லை, அவர் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலன்னு நினைக்கிறேன். தினமும் ஆஃபீஸ் முடிஞ்சு இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு இன்னும் காணோம். அஞ்சலி சொல்லவும், குணா அவனுடைய வேலையை ரிசைன் செய்தது வீட்டில் அஞ்சலிக்கும் குணாவுடைய அம்மாவிற்கும் இன்னும் தெரியாது போல என்று நினைத்த பவித்ரா, சரி அஞ்சலி,
குணா வீட்டுக்கு வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லு என்று சொல்லி போனை வைத்து விட்டாள். ஹர்ஷவர்தனிடம் தாலி பற்றி பேசிக்கொண்டிருந்தவளுக்கு இப்போது குணாவை பற்றிய கவலைதான் பெரியதாகி போனது. குணா வீட்டிற்கு வந்தான். அஞ்சலி பவித்ரா போன் செய்ததை பற்றி குணாவிடம் கூறினாள். குணா பவித்ராவிற்கு அழைத்தான். நல்ல வேளையாக ஹர்ஷவர்தன் அறையில் இருந்தான். பவித்ரா சமையல் அறையில் இருந்தாள். போனை எடுத்துக்கொண்டு வெளியில் தோட்டத்து பக்கமாக வந்தவள், ஏய் குணா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? வேலையை ஏண்டா ரிசைன் பண்ண? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? கோபமாய் கேட்டாள் பவித்ரா. நீ மட்டும் என்ன என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் செய்யறியா? பவித்ரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் குணா அவளிடம் வேறு கேள்வி கேட்டான். நானா? நான் என்னடா உன்கிட்ட சொல்லல? சொல்லு பாப்போம். பவித்ரா யதார்த்தமாய் கேட்க, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. பிஸ்னஸ் டூர்னு சொல்லி 1 மாசம் சிம்லா கிளம்பி போயிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணிச்சா உனக்கு? அகிலா சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. என்ன திடீர்னு இப்படி ஒரு ட்ரிப்? உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? குணா கேட்கும் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திணறிய பவித்ரா நிலைமையை சமாளித்து கொண்டு, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு குணா, அப்புறமா நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எதுக்குடா வேலையை ரிசைன் பண்ண? என்னால் அங்கே நிம்மதியாக வேலை பார்க்கவே முடியலை பவி. கூட இருக்கிறவங்க வேற ஏதாவது பேசி சிரிச்சாலும் என்னை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கு. ஒரு நாளும் ஆஃபீஸ் வரும்போது ஏண்டா வரோன்னு இருக்கு. ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. நானும் சமாளிச்சிடலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் சத்தியமாக என்னால் முடியல. இங்கே இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். பவித்ரா கேட்டதற்கு விளக்கமாய் பதில் கொடுத்தான் குணா.